நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வீடியோ வந்து ட்ரிப்பு கிளம்புனது. இது 10வது நாள். 10வது நாளில் 2வது வீடியோ. ஓகே, இப்போ அயோத்தியில் தான் இருக்கேன். நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சிலிகுரி கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு ஐஃபோன் வந்து லோ லைட்டில் பல்ல காட்டுவாது, எனக்கே தெரியும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா 2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சம்திங் தேங்காய், இது என்னன்னு தெரில. இதை வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. நம்ம குழம்புலையே தொட்டு தொட்டு சாப்பிட்டு பழகியாச்சு. ஃபஸ்ட்டு அவர் கேட்டார் கேர்டு வேணுமான்னு, நான் வேணான்ட்டேன். மறுபடியும் இப்போது கொண்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம பஞ்சாபில் சாப்பிட்டது இந்த மாதிரி. தேங்க்யூ பையா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஆஹா, இப்போ லைட் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இவங்களோட ஃபுட்டு இப்படி தான் இருக்கும் போல். தேங்காய் இந்த மாதிரி 2 உருண்டை, பாலில் செஞ்ச ஏதோ ஒரு பால்கோவா டைப்பில் இருக்குது. நல்லா இருக்குது. நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை பிதிக்கல. மாங்காய் ஊறுகாய், அது மாங்காய் துண்டு, இது உருளைக்கிழங்கு இருக்கும், அது சாப்பிட்றதான். அதுக்கு வந்து தயிரா இது க்ரீமா. ஓகே, மற்ற பக்கம் வந்து ஆனியன் கொடுப்பாங்க, இவங்க ஆனியன் இல்லை, தேங்காய், அப்புறம் ஒரு வாழைப்பழம். எல்லாம் கிளம்பி ரெடியாகி இங்கே கீழே வந்தாச்சு. ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலையில் பார்த்தீங்கன்னா டைம் 10:30 ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இப்போ மழையை கிளம்ப முடியாது, அது ரொம்ப கசகசன்னு ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் டைமில் வெயிட் பண்ணணும். நான் போக வேண்டிய தூரம் கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு நாளில் முடியாது. ஒரு பாதிக்கு கடந்துட்டோன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். भैया थोड़ा नहीं ओके, थैंक यू, शुक्रिया, ओके, बाय बाय. ஓகே சார், ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரை நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவர் விடவே மாட்டேன்ட்டார். இருங்க போகலாம், மழை நிற்கட்டும் அப்படின்னாரு. ஸோ மழை நிற்கிறது முன்னாடி வண்டி நின்றுது, பெட்ரோல் இல்லை, எண்டில் போயிடுச்சு. எல்லா பைக்கர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பி இடையில வந்து மழை வந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்படி ரைடு ஸ்டார்டிங்லேயே மழை வந்தால் செம கடுப்பாகுது. முன்னாடி காலையில் கோயிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கம்முன்னு ஒரு டேரா போட்டிருப்பேன். 600 ரூபா தானே, இன்னொரு நாள் இருந்துக்கிட்டே போயிருக்கலாம். சரி பார்ப்போம், ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போனால் இந்த இது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மேகம் கருகருன்னு இருக்கிறது. வழி இருக்கா இல்லையா கூகுள் காட்டுது, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு வண்டிக்கு கூட காணோம். ஏன் வழி இல்லை போல இருக்கு. ரூட் நெய்யே கூகுள் மேப். அதாவது போகிற பாதையில் தடை ஏற்படுத்தினா அப்டேட் பண்ணுங்கடா அப்பர் சண்டிகளா. சத்தியமாக சொல்கிற, வீடியோ பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. இவ்வளோ நேரம் நான் அனுபவிச்சதெல்லாம். பட் எல்லாத்தையுமே நாம் இதை பதிவு பண்ண முடியாது இல்லையா. வச்சு செஞ்சிருச்சு. பைத்தியக்கார முடியாது. சுற்றி நானும் அதை வந்து மினிமைஸ் பண்ணி பார்த்து இப்படி போனால் இதில் போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா அதுலேயும் ரோடு க்ளோஸாக தான் இருக்குது. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சேறு சகதியமாக இருக்கிற அந்த ரோட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ரோட்லாம் கார் வருமா, நான் கார் மோடு தான் போட்டிருக்கேன். எப்படியோ கூட்டிகிட்டு வருது. எனக்கு வேறு பயம், எங்கேயாச்சும் இந்த வடக்கன்ஸுக்கு பெரிய குழி தோண்டி வச்சு அதில் தண்ணி நின்று தொப்பக்கணும் உள்ள வந்துட்டுன்னு என்ன ஆகுறது, அந்த பயம் ஒரு பக்கம். எப்படி ரைடு இன்னைக்கு காலையிலேயே வேறு லெவலா மாசா. பெட்ரோல் இல்லை, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். இன்ட்டு எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிட்டேன்னா மறுபடியும் இடையில இந்த டைமில் நின்றுச்சுன்னா யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. இந்த ஒயர்டு மைக் யூஸ் பண்ணுறதை விட ஒயர்லெஸ் மைக்கு இப்போ ரொம்ப வந்து கை கொடுக்குது. இல்லைன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு பதிவு பண்ண முடியுமா, அப்படியே கழட்டி உள்ளே வச்சிட வேண்டியதான். இதுதான் சராயு நதி. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கங்கா அளவுக்கு இருக்கும். இப்போ தண்ணி வந்ததுனால அந்த அளவு தெரியுது. போட் போயிட்டுருக்கு, நல்லா பெருசாக அகலமாக தண்ணி போயிட்டுருக்குங்க. கரெக்டாக மான்சூன் டைமில் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி குத்துதே குடையுதேன்னு அப்புறம் என்ன பண்ணோம், அனுபவிக்கத்தான் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருமே, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே இருக்கிறவங்க, நம்ம கான்டாக்டில் இருக்கிறவங்கெல்லாம்
ஏன் அக்காவை கூட்டிகிட்டு போகல, ஏன் கமலி அக்காவை விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிறாங்க. நானே பின்னாடி போக போக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். இருங்க பெட்ரோல் அடிச்சிடலாம். இதெல்லாம் அக்காவை கூட்டிகிட்டு போகல, அக்காவை கூட்டிகிட்டு போகலிட்டு. இங்கே பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 95 ரூபா தாங்க. சொன்னால் நம்புங்கோ, 94 சில்லற. எனக்கு 10 லிட்டருக்கு மேலே பிடிச்சது 999 ரூபா வந்திருக்குது. இப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ட்ரிப்பில் ஏதாவது எனக்கு ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் பெட்ரோல் கொஞ்சம் சேவாக வாய்ப்பு இருக்குது. எதனால் இங்கே கம்மியாக இருக்குது உத்தரப்பிரதேசில்? அதுதான் சராயு நதியா இதுவா? எதுவோ ஒன்று. தப்பாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவாங்க. இந்த கொஞ்சோண்டு மழை பெஞ்சதுமே சூவுக்குள்ளே தண்ணி பூத்து காலெல்லாம் நமங்குது. இன்னும் ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கால் வேறு மாதிரி ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஆகிட்டா நான் ஆப்ஷன் பி வச்சுருக்கேன். ஷூவை கழட்டி போட்டு செப்பல் எடுத்து மாட்டிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். சூரியன் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தது சூரியன். இப்போ ஆளையே காணோம். ஆனால் இந்த 4 வீலர் கம்யூனிட்டி இவனுக்கு பயங்கரமாக ஓட்டுறானுங்க. நான் வர்றப்போ அந்த குறுகலான தண்ணி நிற்கிது. பைக்கர்ஸுங்க கூட வேண்டாம், அவன் உள்ளூர்காரன் ஒருத்தனாவதாவது நினைக்கலாம்ல. சும்மா வண்டி இருக்கிற திமிரில் அப்படியே கொண்டு வந்து அடித்தான் பாருங்க. நான் அப்படியே குனிஞ்சு படுத்துக்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும், முதுகு பூரம் தண்ணி அடிச்சது. இந்த மாதிரி சில சைக்கோக்களுக்கும் அப்படி தான், சம்மந்தமே இல்லாமல் கார் வச்சுட்டு இருக்கிறானுங்க. வசதி வர்றப்போ அடக்கமாக இருங்கடா, ஆணவத்தில் ஆடாதீங்க. அடா 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 அடா. மழை பெஞ்சு அப்படியே ரோடெல்லாம் கழுவி விட்டு பக்கத்தில் பூரா பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது நேரடியாக பார்க்குறப்போ. சூப்பர். முடிஞ்ச வரைக்கும் இந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து நனையாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். எந்த பொருளையுமே நனையாமல் பார்த்துக்கணும். அது ஏன்னா காயிற கிளைமேட் இருந்தால் பரவாயில்ல. இங்கே எங்கேயும் ரூம் எடுக்கிற பக்கம் மொட்டை மாடியே காணும். மொட்டை மாடியில் போனாலும் அது மொட்டை மாடியே இல்லை. நம்ம ஊரில் தான் சுத்தமாக கிளிகி இல்லைன்னா பெயிண்ட் அடித்து வேறு மாதிரியே பண்ணி வச்சுருப்பானுங்க. நானும் ஒரு 3 ஹோட்டலில் இந்த மொட்டை மாடிக்கு போனேன். எல்லாம் கேவலமாக இருக்கிறது அது ஸ்டோர் ரூம். அதை குப்பை கிடங்கு மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு நீட் அண்ட் க்ளீனாக எவனுமே வச்சுருக்கல. அவனில் பொறுத்தவளவுக்கு மொட்டை மாடிங்கிறது சும்மா ஒரு ஏரியா, அது எதுக்கும் உதவாத ஏரியா மாதிரி. பாருங்கள் எப்படி நான் பயணத்தை தொடங்கினதுலேருந்து எப்படி மாறி இப்போ எப்படி கிளைமேட் போயிட்டுருக்குது பாருங்கள். ஐயோ மாடு பாருங்கள், திமிழ் பாருங்கள். அப்பா சாமி எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இன்னொரு டேங்க் பெட்ரோல் உத்தரப்பிரதேசத்துலேயே போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ 3 டைம் பெட்ரோல் போட்டதுலேயே ஒரு டைமுக்கு ஆந்திராவில் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா 400 ரூபா மிச்சமாயிடுச்சு. தமிழ்நாட்டு வச்சு பார்த்தா ஒரு 150 ரூபா மிச்சமாயிடுச்சு. கரெக்டாக தான் போகிறேன்னா கரெக்டாக தான் போகிறேன். ஏதோ ரோடு வேலை நடக்கும் போல் இருக்குது. ஆனாலும் இந்த ரோட்லேயே அலோவ் பண்ணிட்டானுங்க. கரடி புராண்டி வச்ச மாதிரி ரோடு பூரா புராண்டி வச்சுருக்குது. ஏற்கனவே ஒரு மாதிரியாக வீல் போகும், இது என்ன அங்கிட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் இழுக்குது. பொறுமை தான். அடாடாடாடாடாடாடா. ஏயா இப்படி பண்ணுறீங்க? 4 வீலில் பேலன்ஸ் பண்ணிட்டு போக, நான் என்ன காரா? 2 வீலர் இப்படியெல்லாம் பண்ணாதியோ. ஆமாம் இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயர் மாற்றுறப்போ இது ஒரு இது பெருசாக போடணும். இப்போ எனக்கு ஸ்டாக்காக வந்திருக்கிறது 140 செக்ஷன் டயரு, 150 போடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மனசு கேட்க மாட்டேங்குது. இன்னும் இது எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டுவோம் அப்படிங்கிறது தான். காய்ச்சி வலிக்கு விழுந்தோம்னா உடனே மாற்றிடுவோம். இந்த வைசரில் தண்ணி நிற்கிறது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா என்ன? நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஸ்ப்ரே மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, இல்லைன்னா இதை ஒட்டுறது அது பார்க்காமல் இருக்கிறதுக்கு. தண்ணி வடிகிறதுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி சொல்கிறது காருக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணாடியில் இருக்கும், அதுக்கு அடித்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகும். பட் இதெல்லாம் வந்து ஃபைபர் தானே, இதில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா மழையில் நாம் ஓட்டுறோம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க. ஒப்பம் அவனை ஹிமாலயா ஷாப்பில் கொண்டு வரார். அவங்க அப்பா மகன் தான் வேறுன்னு. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சும்மா இப்படி வலிச்சிருந்தாலும் அந்த பொட்டாக தண்ணி நிற்கிது. வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்கிட்ட ஒரு ஷாம்பு ஒன்று இருக்குது, ஷாம்பு வச்சு ஏதாவது கழுவி பார்ப்போம்மா. பிடிச்சிட்டாண்டா, மழை பெருசாக பிடிச்சிட்டாண்டா, அடிக்குதுரா கையெல்லாம் சட்டி. செம. எனக்கே கொஞ்சம் ஃபேமிலி இவ்வளோ நாளாக விட்டுட்டு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. பட் இது கொஞ்சம் எனக்கு அப்படியே நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் கூட சொல்லாமையே ஷேர் பண்ணிக்காமையே மறைச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். பார்ப்போம், அது கொஞ்சம்
கஷ்டமான விஷயந்தான். பட் அதை சொல்லி நான் வந்து உங்களை டைவெர்ட் பண்ண விரும்பலை. அந்த XUV 700 பாருங்கள், அந்த டயரில் எப்படி தண்ணி எப்படி அடிச்சிட்டு இருக்குதுன்னு ஒரு அழகாக இருந்தது. எவ்வளோ மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அத்தாட்சி, வேற ஒன்றும் இல்லை. மூஞ்சியில் அடிக்காதடா. ஓஹோ இந்த மலைத்துளி பட்டுட்டே இருக்கனால உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். வருண பகவான் இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கிறார் போல் இந்த இடத்துலலாம். இப்போ நாம் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறப்போ, அதாவது திங்களூர்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3100 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா 5000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணணும் நார்மலாக. இப்போ நான் நிறுத்தாமல் இப்படி அடிச்சுட்டு வரேன்ல, அதனால் ஒரு 4500லேயே சர்வீஸ் பண்ணிடலாமான்னு ஒரு எண்ணம். இங்கே பாருங்கள், ரைட் சைடு மிரர் பார்த்துட்டிங்களா? ஓகே, லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், அதுவும் அப்படி தான் மடக்கி வச்சுருக்காரு. அவர் கண்ணாடி சேஃப்டியாக இருக்கணுங்கிறக்காக மடக்கி வச்சுருக்காங்க. டேய், அந்த கண்ணாடியே கார் சேஃப்டியாக இருக்கணுங்கிறக்காக தாண்டா கொடுத்துருக்காங்க. வடக்கன்ஸ் அட்ராசிட்டிகள். காய்ஸ், இப்போ கோரக்பூருங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். முதல்ல வந்தப்போவே கோரக்பூர் ரூட் வழியாக வந்த மாதிரியே ஒரு ஞாபகம். பட் இந்த ரூட் கிடையாது, வேறு ரூட்டில் வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். இல்லைங்க, இது கம்ப்ளீட்டாக வேறு ரூட்டு. இப்போ நான் காலையில் வண்டி எடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே கோரக்பூர்லேருந்தே பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர் வாரணாசிக்கு இருக்குது. நம்ம மொத்தமாகவே வந்து 226 கிலோமீட்டர் என்னமோ தான் வாரணாசியிலேருந்து அயோத்தியா வந்தோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வேறு ரூட்டு. காலையில் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது. ஒருவேளை கூகுள் மறுபடியும் மாற்றி நான் கொஞ்சம் ரூட்டு மாறினேன் இல்லையா, அப்போ ஏதோ மாறிடுச்சு என்னமோ நினச்சேன். இல்லை, இது வேறு ரூட்டு கம்ப்ளீட்டாக. அப்பாடா, இப்போ தான் அந்த மனசு குரங்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்த ரூட்லேயே போகிறதுன்னு எனக்கு ஆகவே ஆகாது. 1 கோடி ரூபா கொடுத்தா கூட 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டேங்கிற மாதிரி. என்ன கொடுத்தாலும் என்னால் போன ரூட்டில் திரும்பி போகிறதுனா மனசு கேட்காது. எங்காச்சும் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். இது நேராக போனால் வாரணாசி. இங்கேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ண சொல்லுது. கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரியாக மழை பெஞ்சதில் ஒரு ஃபாகான மாதிரி இருக்குதா. இப்போ பார்க்குறப்ப டக்குன்னு ரைட் கட் பண்ண சொன்னாங்க. ஓ பார்த்துப்பா, இந்தடா எங்களை விடுங்கடா. இங்கே எவனுமே கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் பாருங்கள். நான் மட்டும்தான் நின்றுட்டுருக்கேன். அடே கொய்யால, போச்சு. நான் 2-3 பைக் இருக்குது, போலீஸ்காரன் எவனுமே எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போகிறான். டே, அவனும் போகிறான். என்னங்க சார் உங்கள் ரூல்ஸு? எனக்கே இந்த பக்கமெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பிஸ்னஸ் ஐடியா வருது. சும்மா இந்த கம்பெனியை வச்சுக்கிட்டு அவனுக்கிட்ட கஷ்டப்பட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஈவி ஆட்டோ பாருங்கன்னா ரொம்ப சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், அது பின்னாடி மட்டுமே 4 பேர் உட்காந்துக்கலாம். மொத்தமாக அந்த வண்டியில் 4 பேர் தான் வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்ம கவர்மெண்ட் நல்லா பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். அதையே ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஈவி ஸ்டேஷன் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்து கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மானியம் கொடுத்தாங்கன்னா அவங்க அதிகமாக காசு வாங்காமல் ஃபுல்லாக இதவே யூஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட பெட்ரோல் இதெல்லாம் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு மினிமம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய்ங்கிறது கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட்டு அதெல்லாமே கம்மியாகும். மெயினாக இதனோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இப்போ ஆட்டோ ஏறினாவே 100 ரூபா கொடு, 150 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு சொல்கிற இடத்துல அவங்க அழகாக 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஓட்டலாம். ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு அந்த கரண்ட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு மானியமாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு கரெக்டாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே வரும் தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டு என்னை எம்எல்ஏவாகவோ இல்லை எம்பியாகவோ தேர்ந்தெடுக்க உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த மேலே போகிற ரோட்டுக்கு ஒரு ஜம்ப்பு பைபாஸ் டச் பண்ணிட்டோம். முதல்ல இதை நிறுத்தி துடைக்கணும். அந்த ரோட்டுக்கு தான் போவோமா இல்லை இது வேறு இடம்? போய் ஜாயிண்ட் ஆகிறியா இல்லையா நீ? ஆயிட்டான் வந்துட்டோம். டோய் பைபாஸுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி
புத்தகயா, கவுஹாத்தி, குஷின் நகர் இதெல்லாம் இன்னும் உத்தரப்பிரதேஷ்குள்ளே தான் இருக்கும். எங்கே பார்டர்னு தெரில. இது வந்து பீகார் போய் இல்லை வெஸ்ட் பெங்கால் போகுமா இல்லை டைரெக்டாக வெஸ்ட் பெங்கால் போகுமா அப்படிங்கிறதும் தெரியவில்லை. இப்படியே ஒரு 10 ட்ரிப் இந்தியாவை சுற்றினோம்னா வேணால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பெரிய ஆறு போகுது. இங்கேன்னு இல்லைங்க, எல்லா பக்கமுமே டீ தண்ணி மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்குது. எல்லா பக்கமுமே மழை. இது ஏதோ ஒன்று வாங்கலாம். இது ஏதாவது புரியுமா? கித்தனா 10 चाहिए 10 चाहिए 50 रुपया எவ்வளோ? இதுக்கிட்ட வாங்குறதுக்குள்ளே என் பேட்ரி ஆஃப் ஆகிட மாட்டேங்குது. கட்னே எவ்வளோ இது? நல்ல பழமாக போடுமா? 1 கிலோ நெய் ஆப் கேஜி. இங்கெல்லாம் பழம் இருக்கா? இங்கேருந்தா பொறிச்சிட்டு வர்றாங்க. என்னடா அது ஆப் கேஜி கல்ல பாருங்க. எனக்கு அது முக்கியம் இல்லை, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இது எங்கே ரெயின் இதெல்லாம் செட் ஆகலையாட்டிருக்கு, எல்லாம் நனைஞ்சு போகுது. दीदी कितना कितना 50 हाफ के जी 50 25 தானே? என்னடா ஏமாத்துறாங்களா? दे दो 30 रुपीस दे दो बस. थैंक यू हैप्पी ஓகே. இயற்கை உணவும் கொஞ்சம் எடுப்போம். என்னை வேறு பைத்தியம் மாதிரியே அந்த அம்மா பார்க்குது. இவன் தன்னை போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க கிறுக்காட்டுறக்கு அப்படின்னு. 50 25 ஆஃப் கேஜி 25 தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்தது. தெரிஞ்சுக்கிட்டாங்க வண்டி நம்பரு, நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்தா தெரிஞ்சுக்க தெரியாது என்ன. அதுதான் மறுபடியும் அதுக்கு 5 ரூபா வேண்டான்னு சொன்ன உடனே சந்தோஷம் ஆகிடுச்சு. பாவம், இவங்கெல்லாம் உழைக்கிற மக்கள் தானே, அதை கூட விட்டுருவேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்தா எம்பொண்டாட்டி திட்டுவா. அதனால் சரி வாங்கிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு உழைப்புக்கு உண்டான காசு கொடுத்தா போதும், நம்ம ஒன்றும் அதிகமாகலாம் கொடுக்க வேண்டியதில்லை. அதை ஏமாற்றிட்டு போகிற எத்தனை பேர் இருக்காங்க. காலையில் வண்டி எடுத்துலேருந்து இது வரைக்கும் பிரேக்கே எடுக்கலை நம்ம. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 245 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போவும் பிரேக்கு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வாட்டர் சர்வீஸ் இது இருக்குது. இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாமான்னு ஒரு ஐடியா. எஸ், டூ இன் ஒன்று முடிச்சிடலாம். ஓகே, என்ன லக்கேஜ் எல்லாம் கழட்டி வைக்கணும், அதுதான் பிரச்சனை. அட எண்ணம் மீறுது, வண்ணம் மாறுது, கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தூவுது நேரம். ஓகே, லோ பேட்ரி, லோ ஃபியூல், எல்லாமே லோ. எனக்கும் என்னோடய ஃபியூல் வந்து லோ ஆயிடுச்சு. பையன் அப்படியே நல்லா துக்குன்னு குளிச்சிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு பண்ணி விட்டார். எவ்வளோன்னு கேட்டால் வெறும் 50 ரூபாயா, அதாவது வெறும் 50 ரூபா தான். ஓகே பை. அவனுக்கு 10 ரூபா சேர்த்தியே போட்டு விட்டேன் நான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை. எனக்கு பசி, நல்லா பசியாச்சு. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் நிறுத்தினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு இல்லை. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரங்க பேசுனா எங்கேருந்து வரேன்னா தமிழ்நாட்டில் எங்கேன்னு கேட்டான். தமிழ்நாட்டில் ஈரோடு அப்படின்னு. நான் அக்னி ஸ்டீலில் வேலை செஞ்சேன்னு சொன்னான். பெருந்துறையில் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த லொக்காலிட்டியில் தான் சுற்றணும். அங்கே வேலை செஞ்சிருந்தான். ரைட், ஓகே. ஆனால் அவனுக்கு தமிழ் தெரியல. அங்கே நிறையா அப்படி இந்த நார்த் இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க, அதில் வேலை செஞ்சுருக்கான் நம்ம. அப்புறம் என்ன பக்கோடா சூடாக போட்டானுங்க. ஒரு 3 பீஸு பக்கவடா, 2 பச்சை மிளகா எல்லாம் கொடுத்தானுங்க. 2 பக்கவடா, 2 டீ, ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டாலும் ஒரு 2 இட்லி 3 இட்லியோ ஒரு தயிர் சாதமோ இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி எனர்ஜி வராது. இப்போவும் பசிக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங்.
அதுக்குள்ளே கம்பெனியில் இருந்த ஃபோன் வந்து நம்மளை கொஞ்சம் நேரம் டார்ச்சர் பண்ணி விட்டாங்க. அதனால் பெரிய பிரேக்காக போச்சு இங்கே. காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்ததுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இதாக போச்சு. பரவாயில்ல, நம்ம டாங்லி வந்து சுத்தமாயிட்டான், அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மேப்பில் செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் நேபாள் தான் போகணும். அது உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட டைமில் எனக்கு ஒரு 21 அங்கே இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15 தான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சிலிகுரி போய் அங்கே ஏதாவது 2-3 பக்கம் பார்த்துட்டு அப்புறம் போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அது பார்த்தா இன்னும் அங்கே போயிட்டு மறுபடியும் அப்படி வர்ற மாதிரி காத்மாண்டு இங்கனக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து என்ன ஒரு 450 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டரோ இருக்குது அங்கே போய் அந்த பக்கம் போனோம்னா. ஆனால் நான் சிலிகுரி போய் அப்படி சுற்றி வரோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும் போல் இருக்குது. ஏன் அப்படி சுற்றி போகணும்? அதான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு தூரம் அதிகம், 1.5 மடங்கோ 2 மடங்கோ. கம்முன்னு காத்மாண்டுவே போட்டலான்னு சொல்லிவிட்டு இப்போ காத்மாண்டு போட்டேன் நான். இப்போ அப்படி போகலாமா சிலிகுரி வழியாக போகலாமான்னு அந்த டைலமாலேயே நான் இவ்வளோ நேரமாக அப்படி உட்காந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு முடிவும் வரல. நான் ஒரு 2-3 பேர்த்த சஜஷன் கேட்டேன். அவங்க எப்போ மெசேஜ் பண்ணாலும் டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ பண்ணவே மாட்டேங்கிறேன். ஐயோ இங்கே பாருங்கள், பூரா அது நனைஞ்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் செப்பல் எடுத்து போட்டேன். அங்கேருந்து அடிக்கிற மண் அப்படியே சட்டுன்னு காலில் அடிக்குது. ஷூ போட்டிருந்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. கம்முன்னு நார்மலாக இந்த கேன்வாஸ் ஷூ மாதிரியே தான் ஒன்று வாங்கி போட்டுக்கோணுங்க. ஏன்னா இது காலையில் அந்த பேஞ்ச மழையில் நனைஞ்சது தான், சாக்ஸ் எல்லாம் நனைஞ்சு இந்த இடத்துல ஷூவை கழட்டுறப்போ அப்படியே கால் ஊறி போய் கிடந்தது. இதுக்கு மேலே விட்டோம்னா அவ்வளோதான், வேறு பொத்தலாகி போயிடும் அப்படின்ட்டு தான் நான் இதை கழட்டிட்டு செப்பல் மாட்டினேன். ஏன் போலீஸ்காரங்கெல்லாம் குறுக்காட்டுறாங்கோ என்னென்னு தெரியல. இதுதான் நேபாள் பார்டரா? இல்லை, வாட் இஸ் திஸ்? என்னன்னு தெரில, ஏதோ செக்கிங் நடக்குது. ஒருவேளை நம்ம மறுபடியும் உத்தரப்பிரதேசிலேருந்து வெளியே போகிறோமா? அப்படி தான் இருக்குது. ஏன் இவ்வளோ செக்கிங் நடக்குது? மட்டன் குஸ்காவா? வாட் ப்ராப்ளம்? டபுள் டெக்கர் பஸ்ஸா? சி, போலீஸ்காரர் மாதிரியே தெரியலையே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆமாங்க, திரும்பவும் பீகாருக்குள்ளே வந்துட்டோம். அந்த செக் போஸ்ட்டு பீகார் தானே இருக்குதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்குற வண்டிகள் பூரா பிஆர் அப்படி தான் இருக்குது. நம்ம பீகார்னு தமிழ் எழுதுவாங்க, பீகார் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வெறும் இனிஷியல் மட்டும்தான் சொல்கிறானுங்களா, பிஆர். இங்கே எல்லா ரிவர்னு பேர் வச்சாவே தண்ணி சும்மா மம்மேனியாக போயிட்டுருக்குறா சாமி. செம்ம அகலம் இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் வரும் போல் இருக்குது. அப்படியே லைனு குட்டு மதிப்பு சொல்கிறேன், ஒரு 2 கிலோமீட்டராவது வரும். காய்ஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இந்த இடத்துல அப்படியே ஃப்ரிட்ஜ் இப்படி நிலநடுக்கு வந்த மாதிரி ஆடிட்டு இருக்குது. இந்த லாரிக்காரன் வேறு இப்படியே நிறுத்திட்டானுங்க. ஊருப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகி கிடக்குது இந்த பாலத்துக்கு நடுவால். இத்தனை லாரி வர்றது எனக்கும் பயமாக இருக்குது. அப்படியே திட்டுன்னு ஆடிட்டு இருக்குது. டேய் விடுங்கடா, என்னைய போகவும் முடியாது, இது வேறு லென்த்து வண்டி. ஐயோ, இந்த இண்டிகேட்டர் வேறு இப்போ இந்த வாட்டர் வாஷ் பண்ணல அதில் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. இப்போ இந்த ஹசார்ட் லைட்டை போட்டு விட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா ஒரு ரைட் சைடு இண்டிகேட்டர் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்குது. அது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல. ரோடும் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு. ஒரு பாலத்தில் இப்படி வச்சுருக்கானுங்க, தண்ணி பார்த்தா அப்படி போயிட்டு இருக்குது. பயப்படுறியா குமார்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கதா, இண்டிகேட்டர் எப்படி விட்டாமல் பட்டன்னு அடிக்குது. இதா ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. இதோ இந்த வாட்டர் வாஷ் பண்ணதில் ஏதோ ஆயிடுச்சுங்க. இது ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்ததுன்னா சிரமம் தான் நான் பின்னாடி வர்ற வண்டிக்கு. ஸோ நான் வந்து ஹசார்ட் லைட்டை போட்டு விட்டுட்டு இப்படி ஆஃப் பண்ணால் கரெக்டாகிடுது. அப்புறம் ஒரு செகண்டில் அப்படியே இதாகிக்குது. அது கம்முன்னு போட்டே விட்டுடலாம்.
காய்ஸ் அந்த அடாது மலையெல்லாம் தாண்டி இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி, நான் ரூமுக்கு வந்தது 7 மணி. இன்றைக்கி மொத்தம் பார்த்தீங்கன்னா 406 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். ஒரு 11:15 வண்டி எடுத்து மலையிலேயே 1.5 மணி நேரம் ஓட்டி அப்புறம் கொஞ்சம் வந்து 240 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ஓட்டி ஓரளவுக்கு ரீச் பண்ணேன். பட் அந்த கடையில் உட்காந்ததில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எனக்கு அந்த மேப்பெல்லாம் பார்த்து சிலிகுரி போகலாமா இல்லை நேபாள் பார்டர் போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு வந்தேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு நண்பர் இன்னொருத்தர் மேப் அனுப்பிச்சி விட்டார். அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு 80-90 அந்த மாதிரி இருந்தது. அப்பவும் ஒரு ஐடியா வந்தது. ஆனால் உண்மை சொல்லிடுறேன், நான் எனக்கு சரி வந்து 22ஆம் தேதி தான் வருவா அப்படி. இப்போ தேதி இன்றைக்கி தேதி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி. நான் அதுக்குள்ளே தனியாக நான் போய் நேபாளுக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோ நாள் எப்படி இது பண்ண முடியாது, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் வேணாம் சிலிகுரி போவோம், அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது 2-3 இடம் இருக்கும் அப்படியே பார்ப்போம் பக்கத்தில் நார்த் ஈஸ்ட் சைடு. ஆனால் அதுக்குள்ளே எப்படியாவது அவன் வர்றதுக்குள்ளே ஒரு 22ஆம் தேதி அங்கே போகணும் அப்படிங்கிறது ஐடியா. அந்த காலையில் ஒரு இது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. இப்போ வந்து செம பசி. இங்கே முஸ்தாஃபூர்னு நினைக்கிறேன் இந்த ஊர் பேர், எனக்கு கரெக்டாக உச்சரிக்க தெரியல. முஸ்தாஃபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ரூம் எடுத்துருக்கிறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன ரேட்டு வந்து 1800 ரூபா, ஏசி ரூம். ஓகேவா, 1800 ரூபா. நான் உடனே இது ஆகிறதுலேருந்து திரும்பினேன். ஏன் பையா வெயிட் கர எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டான். 1000 ரூபா ஆகுமா ஆகாதாண்ணா? நான் ஏசி 1000 ரூபா, 1200 கேரா 1200 கொடு. எதுக்கு நான் ஏசிக்கு? ஏசி ரூம் 1000 தருவியா இல்லையா? தரமாட்டியா அப்படின்னு சொல்லி பேசி அவன் இங்கிலீஷ்லேயும் பேச மாட்டேங்கிறான். நமக்கு இங்கிலீஷும் தெரியாதுன்னு வச்சு 1-2 வார்த்தை வச்சு விடலன்னா அதையும் பேச மாட்டேங்கிறான். அவர் அப்படி இப்படின்னு பேசி இந்த ரூம் வந்து 1100 ரூபா ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் அலைய முடியல. பிகாஸ் இப்போது இதுவும் நனைஞ்சிருச்சு. இந்த ஜாக்கெட் ரெயின் லைனர் போட்டுமே இதுவும் நனைஞ்சிருச்சு. பேண்ட்டும் நனைஞ்சு கிடைக்குது, அதுவும் லைனர் போட்டுமே இதை காப்பாற்ற இது இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற இதுவே நனைஞ்சிருச்சு. அப்போ என்னென்னா இந்த ரெயின் லைனரை வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் மேனேஜ் பண்ணலாம். பெருசாக மழை வந்ததுன்னா நம்ம ஒதுங்குற டைமு அப்படி இப்படிங்கிறது தான் பண்ணலாமா வழியோ. நாம் காருக்குள்ளே கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு ஓட்டுற வேலையெல்லாம் நடக்காது. இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணேன். மழை வந்தது எது பண்ணது நான் நிறுத்தவே இல்லை, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். டேங்க் பேக்கு ஒரு கவர் போட்டுமே உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே நனைஞ்சிருச்சு. நல்ல வேலை டேப்பை வந்து நான் பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தேன். பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தது மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ கர்ட் ரைஸ் சொல்லியிருந்தேன் நான். இங்கே பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. பட் எவ்வளோ பில் போடுவாங்கன்னு தான் தெரியல. ஹவு மச்? ஓகே டீக்கே. இது தயிர் சாதத்துக்கு வெங்காயம், மிளகாய், லெமன் அண்டு நமக், உப்பு. शुक्रिया भैया, थैंक यू. आपका नाम? दीपक.